ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய தைப்பூசத்துக்கு பிறகு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே தைப்பூச திருவிழா பத்தியும், இந்த நாள்ல நாம எந்த மாதிரியான வழிபாட்டு முறை, விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் நமக்கு தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமைஞ்சிருக்குது. அன்னைக்கு பௌர்ணமியும் கூட தாங்க. எப்பயுமே இந்த தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தாங்க இந்த தைப்பூசமானது கொண்டாடுறது வழக்கமா இருக்குது. இது கூடவே பௌர்ணமியும் சேர்ந்து தான் வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மாசம் தைப்பூச நட்சத்திரம் நமக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி நைட்டு 7 மணி 13 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாளான பிப்ரவரி 11ஆம் தேதி நைட்டு 7 மணி 31 நிமிஷம் வரைக்குமே இந்த பூச நட்சத்திரமானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசமானது நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி தாங்க முழுசாவே அமைஞ்சிருக்குது. இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இருக்கிற ஒரே நாள்ல நாம முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்குங்க. அதனால தாங்க இந்த நாள்ல மக்கள் எல்லாருமே முருகனுக்காக விரதம் இருந்து அவங்களோட நிறைகுறைகளை சொல்லி வழிபடுறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச நாள்ல நாம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள், விரதம் இது எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. தை மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான நாள்ல ஒன்று தாங்க இந்த தைப்பூசம். அதாவது இதுல பலவிதமான பிரச்சனை, குறைகள் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இது. அதனால தான் மக்கள் எல்லாருமே இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க. உலகத்துல இருக்கிற தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே இந்த தைப்பூச விழா ரொம்பவே விமர்சையா கொண்டாடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. சிவனோட நெற்றியிலிருந்து தோன்றிய முருகப்பெருமான் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அன்னை பார்வதி தேவி கட்டி அணைக்க ஒரே உருவமாய் இருந்தாருங்க. ஆண்டி கோலத்துல பழனி மலை மேல நின்றுட்டு இருந்த முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிக்க ஞானவேல் வழங்கியதோ இந்த தைப்பூச நாள்ல தான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா மத்த முருகனோட ஆறுபடை வீடுகளை காட்டிலுமே இந்த பழனி மலையில தைப்பூச விழா ரொம்பவே கோலாகலமா விமர்சையா கொண்டாடப்படுதுங்க. பழனி மலையில 10 நாள் விழாவா தாங்க இந்த தைப்பூச விழா கொண்டாடப்படுது. பழனி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோயில்ல தான் கொடியேற்றத்துடன் இந்த விழா நடத்தப்படுதுங்க. இந்த நாட்கள்ல முருகனுக்கு பலவிதமான அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருவீதி விழா கூட்டிட்டு வராங்க. ஒவ்வொரு வகையான வாகனத்துல டெய்லியுமேங்க. இது மட்டும் இல்லாம தேரோட்டம், தெப்ப தேர் இது எல்லாமே நடக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த டைம்ல பழனிக்கு போய் இந்த தேரோட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே நல்லது. இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு நீங்க வீட்டுல எந்த மாதிரியான விரதம்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையிலே எழுந்திருச்சு நீங்க விளக்கேத்தி தெய்வ வழிபாட்டை தொடங்கிடலாங்க. முருகனோட போட்டோ இல்லைன்னா விக்கிரகம் இருந்தாலும் பரவாயில்லங்க. அதை எடுத்து சுத்தம் செஞ்சு நல்லா சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு சுவாமியை அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அன்னைக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியமா ஏதாவது இனிப்பு செஞ்சு வைங்க. சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் செஞ்சு வச்சுக்கலாம். எதுவுமே முடியல அப்படின்னா 2 வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இருந்தாலே போதுங்க. அதை வச்சே நம்ம வழிபாடு செஞ்சிடலாம். நெய்வேத்தியம் அப்படிங்கிறது நம்மோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தாங்க. அதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. இந்த தைப்பூச நாளுக்காகவே மக்கள் பெரும்பாலானவங்க 48 நாள் இல்லைன்னா 21 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க. முடியாத பட்சத்துல பாத்தீங்கன்னா 6 நாளாவது மேக்சிமம் விரதம் இருந்து தாங்க இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு முருகனை வழிபடுறது மூலியமா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த முருகன் வழிபாட்டுல நாம அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் இன்னும் பல பாடல்கள் மூலமா நாம முருகனை வழிபாடு செஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் ஒன்னே போதும் நம்மோட குறைகள் எல்லாமே தீர்த்து வச்சுடுவாருங்க முருகர். இது கூடவே இந்த நாள்ல நாம வேல் வழிபாடு கூட செய்யலாங்க. ஏன்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே வேல் தானே. வேல் வேறு முருகன் வேறு அப்படின்னு நாம பிரிச்சு சொல்லவே முடியாதுங்க. பொதுவா பல கோவில்ல பாத்தீங்கன்னா முருகனோட விக்கிரகத்துக்கு பதிலா வேலையே பிரதிஷ்டை செஞ்சு அதையே மூலஸ்தானமா வச்சு வழிபடக்கூடிய கோவில் கூட இருக்குதுங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்துல மற்ற எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி இருக்குங்க. அப்போ முருகனோட வழிபாட்டுல வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. நம்மோட வாழ்க்கையில எல்லா வகையான வெற்றிகளையும் நமக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா அது இந்த வேல் வழிபாடு தாங்க. இதை நம்ம வீட்டுல கூட பூஜை அறையில டெய்லியுமே இதை நம்ம வழிபாடு செய்யலாங்க. முடியாத பட்சத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில அபிஷேகம் செஞ்சாவது வழிபாடு செய்யணுங்க. இது கூடவே வேலுக்கு உண்டான மந்திரத்தை பாராயணம் செஞ்சுக்கலாம். வேல்மாறல், வேல் வகுப்பு இது எல்லாமே ரொம்பவே உகந்த மந்திரமா இருக்குங்க. இந்த தைப்பூசம் அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு காலையில
காலையிலிருந்தே சாப்பிடாம இருந்துட்டு முருகனை தரிசனம் செஞ்சு அதுக்கப்புறமா விரதத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாங்க. உங்களோட உடல்நிலையை பொறுத்த மாதிரி பால் பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. இதுவே இந்த தைப்பூசம் அன்னைக்கு கோயிலுக்கு போகக்கூடியவங்க காவடி எடுத்து போறது தாங்க வழக்கமா வச்சிருக்காங்க. முருகனுக்கு 16 வகையான காவடிகள் எடுக்கிறது ரொம்பவே விசேஷமான பலன்களை கொடுக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்க்கரை காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்ச காவடி, மயில் காவடி இப்படின்னு இன்னும் பல வகையான காவடிகள் இருக்குதுங்க. இப்படி நாம எடுத்துட்டு போற ஒவ்வொரு காவடிக்குமே தனித்தனி சிறப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு காவடி எடுத்துட்டு போனாலும் அதுக்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்பப்படுதுங்க. முருகனுக்கு உகந்த இந்த தைப்பூச நாள்ல அன்னைக்கு பாத யாத்திரையா செல்றவங்க கூட ரொம்ப பேர் இருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லதுங்க. இந்த நாள்ல நாம விரதம் இருந்து வழிபடுறது மூலியமா கல்வி, செல்வம், ஞானம் இது மூன்றிலுமே சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். இந்த தைப்பூச நட்சத்திரம் முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, குரு பகவானுக்கும் உகந்ததா தான் சொல்லப்படுது. அதனால இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யறது மூலியமா முருகனோட அருள் மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான செல்வங்களும் நமக்கு தரக்கூடிய குரு பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும். யாரெல்லாம் இது மாதிரி தைப்பூசத்து அன்னைக்கு பாத யாத்திரையா போற வழக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே முருகப்பெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூசத்துக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களோட இந்த மாதத்தோட கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க கிரக நிலையில. ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து தான் இந்த மாசத்தையே தொடங்கி இருக்குது. உங்களுடைய குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா லாபம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்க போகுது. பண லாபம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால பொருளாதார ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஏதாவது கடன் நீங்க கொடுக்கணும், தீக்கணும் அப்படின்னா அது எல்லாமே இப்ப செய்யலாம். உங்களுக்கு சுப காரியங்களுக்கான செய்தி வந்து சேருங்க. ஏதாவது திருமணம், வீடு குடி போறது, இல்லைன்னா வளைகாய்ப்பு, இது மாதிரி ஏதாவது சுப காரியங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சுப காரியங்களுக்கான செய்தி கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க எங்கேயாவது வெளியில போய் கலந்துறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும். இது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னா, மனசுல ஏதாவது ஒரு தடுமாற்றம், பயம் எல்லாம் இருந்துகிட்டே தாங்க இருக்க போகுது. இதுக்கு காரணம் ராசியில இருக்கிற கேது பகவான் தாங்க. உங்களுடைய மனதை குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சிக்காத சூழ்நிலையில உருவாக்கிடுவாரு. ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் புரிஞ்சிக்காத சூழ்நிலையில வருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்க போறீங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க ஃபேமிலி ரீதியா. அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறதுனால நீங்க புதுசா வேலைக்கு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா வேலையெல்லாம் கிடைக்குங்க. இருந்தாலுமே கூட அதுக்கான ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது கொஞ்சம் லேட் ஆகுங்க, டிலே ஆகலாம். இது மாதிரியான பிரச்சனையை தான் உங்களுக்கு இந்த மாசம் வருங்க. இது கூடவே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ரொம்ப பெரிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால கொஞ்சம் மன போராட்டமான சூழ்நிலையா தாங்க இருக்க போகுது. நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்க அப்படின்னா அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அது கூடவே பாதுகாப்பா இருக்கிறது நல்லதுங்க. அதுவும் குறிப்பா இந்த நைட் டைம் டிராவலை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாகனத்தை நீங்க ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா ஹெல்மெட், சீட் பெல்ட் இது எல்லாமே போட்டுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு நல்லதுதான், சேஃப்டியா இருக்குங்க. புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது மூலியமா உங்களுக்கு சில அனுகிரகங்கள்லாம் பெற்று தருங்க. பெருமாள் கோயிலுக்கு நீங்க நெய் தீபம் ஏற்றுவது மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு தடைகள் எல்லாமே நீங்க போகுது. வியாபாரத்துல வளர்ச்சி கொடுக்குங்க. பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி ஸ்தானத்துல அமர போறதுனால உங்களோட உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உடல்நிலையில் ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இதுவே வியாபாரிகளுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுது. பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குமே உங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தாங்க நீங்கள் இருந்தாகணும். தான ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்க போகுது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட நீங்குங்க. லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. அதனால் இப்போ நீங்கள் முயற்சி செய்யலாங்க மேரேஜுக்கோசரம். சுக்கரன் 7ஆம் இடத்துல பாதக ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால மனைவியோட சில கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஹஸ்பண்ட் கூட இருக்கக்கூடிய உங்களோட கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. இதுவே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு வெற்றிக்கான சூழ்நிலை தாங்க உருவாக போகுது. இந்த கன்னிராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இதுவே உயர்கல்வி படிக்கிற மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குரு பகவானோட பார்வை உங்களுக்கு நன்மை தர வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தைப்பூசத்துக்கு பிறகு நடக்க போகுது. பரிகாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா சுவாமியை நீங்கள் தரிசனம் செய்யறது உங்களுக்கு நல்ல பலனை எல்லாமே பெற்று தருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக
பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.